இந்த காலை வேளைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாளும் உங்களோடு கூட ஒரு சில காரியத்தை நான் பேச விரும்புகின்றேன். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்ல விரும்புகிறதான காரியம், இன்றைய நாட்களிலே தேவன் அன்பாகவே இருக்கின்றார். தேவனிடத்தில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனில் அன்பாயிருக்கின்றார்கள். ஆனால் தேவனுடைய இருதயத்தை அவர்கள் அறிந்து கொள்ள மறுக்கிறார்கள். தங்களுக்கு பிரியமானவைகளையும் தங்களுக்கு உகந்தவைகளையும் தாங்கள் நினைக்கிறவைகளையும் சரி என்று நினைத்து அவர்கள் நடந்து வாழுகின்ற நாட்களாய் காணப்படுகின்றது. ஸ்பெஷலாய் நான் இன்றைக்கு சபைகளுக்கும் சபையில் இருக்கின்ற ஊழியர்களுக்கும் சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறதான காரியம், தேவன் எங்களுக்கு வைத்த அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதான ஓட்டத்துக்கு நேராக எங்கள் முகங்களை திருப்பி எங்கள் இருதயங்களை திருப்பி ஓட வேண்டிய அவசியம் இன்றைக்கு காணப்படுகின்றது. ஏனென்றால் சபைகளில் இன்றைக்கு கொண்டாட்டங்கள், களியாட்டங்கள், ஆராதனைகள், ஆர்ப்பரிப்புகள் எல்லாம் அதிகமாய் காணப்படுகின்றது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வெகு குறைவாகவே காணப்படுகின்றது. மனம் திரும்புதலை குறித்து அல்லது உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு நேராய் செவ்வை பண்ணுங்கள் என்பதை குறித்துதான நித்திய ஜீவனை குறித்து அல்லது கர்த்தருடைய வருகை ரப்ஷரை குறித்து பேசுகிறதான நாட்கள் இன்றைக்கு காணப்படுவது குறைவாக இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தருடைய வார்த்தையை உயர்த்துவதை பார்க்கிலும் தங்களை உயர்த்துகிறவர்களாய் காணப்படுகின்றார்கள். ஆனால் ஸ்பெஷலாக இந்த நாட்களிலே நான் ஆராதனை என்றால் என்ன, நாங்கள் எப்படி ஆராதிக்க வேண்டும், ஆராதிக்கும் போது எங்களுடைய இருதயம் எவ்வளவு தாழ்மையோடு காணப்பட வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் எப்படி காணப்பட வேண்டும். ஆராதிக்கும் போது பாட்டு பாடுவது ஆராதனை கிடையாது. ஆராதனை என்பது தேவனுக்கு பிரியமானவைகளை செய்வதுதான் கர்த்தருக்கு உகந்த ஆராதனை. இன்றைக்கு பாட்டு பாடுவதும் கைத்தாளம் போடுவதும் ஒரு ஆராதனையாக மாறிவிட்டது. இன்றைக்கு அநேகம் யூடியூப்ஸ் என்று தான் நான் சொல்லுகிறது. யூடியூப்பிலே ஆராதிக்கின்றவர்கள், ஆராதனை என்கின்ற காரியங்கள், அநேகம் காரியங்கள் போய்கொண்டிருக்கின்றது. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை பாடல் பாட வைக்கின்றார்கள். ஆனால் ஆராதனை செய்ய அவர்களால் கூடாமல் போய்விடுகின்றது. ஏனென்றால் முதல் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு சபைகள் கூட நாங்கள் பார்க்கிறோம், லைட், அதாவது அந்த சினிமா கொட்டகைகள் அல்லது நாங்கள் இந்த வெளிநாட்டிலே முதல் பார்த்ததுகள் கிளப்லே பப்பிலே லைட் எல்லாம் போட்டு குடிச்சு போட்டு எப்படி ஆடுவார்களோ அவ்வண்ணமான காரியங்கள் இன்றைக்கு காணப்படுகின்றது. தாவீது துதித்தார் என்று சொல்லி, தாவீது ஆடினார் என்று சொல்லி சொல்லுகிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், தாவீதினோட உங்களுடைய ஒப்பிடாதீங்க. தாவீதினுடைய இருதயத்தை போல ஆராய்ந்து பாருங்க. தாவீது கர்த்தருக்கு எப்படி பிரியமாயிருந்தார் என்பதை முதல் தியானிச்சுட்டு நீங்கள் அவ்வண்ணமாய் இருக்கிறீர்களா என்று யோசிங்க. அதற்கு பின்பு கர்த்தரை தாவீது துதித்தார், ஆடினார் என்பதை பேசுங்கள். ஏன் நான் இவைகளை சொல்ல வருகிறேன் என்றால், ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய வழிகளை
அறியாதிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஞானம் இல்லை, அவர்களுக்கு புத்தி இல்லை. அவர்கள் என்னென்னத்தை பார்க்கிறார்களோ, மற்றவர்கள் என்னென்னத்தை செய்கின்றார்களோ அவைகளையே தங்களுக்கு கர்த்தருடைய வழியாகவும் கர்த்தருக்கு உகந்ததாகவும் கர்த்தருக்கு செவ்வையானதாம் நினைத்து செய்கிறார்கள். ஆனால் என்னுடைய கற்பனைகளையோ என்னுடைய கட்டளைகளையோ அவர்கள் அவமாக்கினார்கள் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். நாங்கள் 1 சாமுவேல் 15:21 23 மட்டும் பார்ப்போம்டா. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் உங்களுடைய பலிகள் கர்த்தருக்கு பிரியமோ என்று. சவுல் ராஜா யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொல்லுகின்றார், சாபத்திட்டார்ந்தவைகள் ஒன்றையும் எடுத்துக்கொள்ளாதீங்க, எல்லாத்தையும் சுட்டறியுங்க என்று சொல்லி. ஆனால் சவுல் ராஜா அந்த இடத்திலே கொள்ளை பொருள்களை எடுத்து கொண்டு வருகின்றான். அப்பொழுது கர்த்தருக்கு பிரியமில்லாமல் சாமுவேல் ஐயாவை அனுப்புகிறார். சாமுவேல் வந்து சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஜனங்கள், அதாவது தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி அதை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி, பலிகளை செலுத்தும்படி என்று சொல்லி. பலி செலுத்துவது கர்த்தருக்கு பிரியமானது. ஆனால் அருவருப்பான பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தர் எதிர்பார்க்கின்ற உகந்த பலிகளை கர்த்தர் அங்கீகரிக்கின்றவராயிருக்கின்றார். கர்த்தருக்கு பிரியமில்லாத பலிகளை கர்த்தர் அங்கீகரிப்பது இல்லை. உகந்த பலி, கர்த்தருக்கு பிரியமில்லாத பலி, நிறைய பலிகள் உண்டு. அப்போ ஆண்டவர் சொல்லும்போது சாமுவேலுக்கு அவர் சொல்லுகிறார், உம்முடைய ஜனங்கள் ஆராதனை செய்ய எடுத்துக்கிட்டு வந்தார்கள் என்று. அப்போ அவர் சாமுவேல் சொல்ல, இரண்டகம் பண்ணுவதும் பில்லி சூனியம் பண்ணுவதும் உனக்கு அருவெருப்பாய் இருப்பதாக என்று சொல்லி, அப்போ 23வது வசனம் சொல்லுகிறது, இரண்டகம் பண்ணுதலும் பில்லி சூனியம் பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுவது அபபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. அதாவது இரண்டகம் பண்ணுற அவர் தன்னுடைய இருதயத்தில் இருக்குது. சவுலுக்கு அதை அக்செப்ட் பண்ணி போட்டு, நான் செய்யலை, இரண்டகம் பண்ணுறார். உம்முடைய ஜனங்கள்லாம் செஞ்சாங்க, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்ற மாதிரி. ஆனால் கட்டளை ராஜாவுக்கு பிறப்பிக்கப்பட்டது. அந்த கட்டளை நிறைவேற்ற வேண்டியது ராஜாவினுடைய கடமையாக இருக்கின்றது. அதே போல் முரட்டாட்டம் பண்ணுவது, கர்த்தர் சொல்வதை செய்யாமல் தங்களுக்கு பார்வைக்கு நலமானது விருப்பங்களை செய்கின்றது. அப்படி செய்கிறது என்ன செய்கிறதுக்கு சமமண்டா அபபக்திக்கு விரோதமாய் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவர் உம்மை புறக்கணித்தார் என்று. அப்போ 22வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் மற்ற காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் என்று. இன்றைக்கு சபையும் அப்படித்தான் காணப்படுகின்றது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் ஆராதனைகளும் தசம பாகங்கள் காணிக்கைகள் கர்த்தரை பிரியப்படுத்துமோ? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத எந்த ஒரு பலியும் கர்த்தரை பிரியப்படுத்த மாட்டாது. தசம பாகம் காணிக்கை கர்த்தருக்கு உகந்ததாய் காணப்படாது. அது நீதியாய் காணப்பட வேண்டும், கர்த்தருக்கு உகந்ததாய் காணப்பட வேண்டும், செவ்வையாய் காணப்பட வேண்டும், தேவன் விரும்பத்தக்கதாய் காணப்பட வேண்டும். அதனாலே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், கீழ்ப்படிதல் தான் உத்தமம். கர்த்தருக்கு கீழ்ப்படுகின்றதே உத்தமம். உத்தமம் இல்லாத எதுவும் கர்த்தருக்கு பிரயோஜனமாகாது. மன்னிக்க வேண்டும். ஏனென்றால், அதாவது புதிய ஏற்பாட்டில் இரத்தம், அதாவது பலி தான் பாவ நிவாரண பலி. அந்த பாவ நிவாரண பலியையே கர்த்தர் அருவருக்கிறார் என்று சொல்லி, விரும்பல்ல என்று சொல்லி நாங்கள் எபிரேயர் 10:5 இருந்து 4, 5, 6, 7 வாசித்து கொண்டு போனோம்டா அவர் சொல்லுகிறார், அவர்
பலியை விரும்பல. பலி இம்பார்ட்டன்ட் தான். ஆனாலும் அந்த பலியை கர்த்தர் வெறுக்கிறவராயிருக்கிறார். பலியை பார்க்கிலும் கர்த்தர் விரும்புகிற காரியம் என்னென்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகள் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இருந்து வெளிப்பட வேண்டும். சபை என்னத்தை உலகத்துக்கு கொடுக்க வேண்டுமோ அதை சபை கொடுக்க வேண்டும். அதை சபை செய்யாது விட்டால் அந்த சபை தேவனுக்கு அருவருப்பானது. அது சுட்டரிக்கப்படுகிறதற்கு ஏதுவாக இருக்கின்றது. அதான் வெளிப்படுத்தலை ஆண்டவர் சொல்லும்போது ஒவ்வொரு சபைகளுக்கு சொல்வார், மனந்திரும்புங்கள் மனந்திரும்புங்கள் என்று சொல்லி. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து இவைகளை வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலர்கள் இவைகளை வெளிப்படுத்தினார்கள். 1-2 நிமிஷம் அப்போஸ்தலர்கள் என்ற நாட்களுக்கு போய் பாருங்க. கிறிஸ்து அப்போஸ்தலர்களோடு வாழ்ந்த நாட்களிலே அப்போஸ்தலர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், என்ன செய்தார்கள், எவைகளை பிரசங்கித்தார்கள், எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தார்கள் என்றதை கொஞ்சம் தேடி வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர்கள் எப்படி ரோமர்களுக்கு புத்தி சொன்னாங்க, கலாத்தியருக்கு, எபேசியருக்கு, எபிரேயருக்கு, பிலிப்பியருக்கு என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கின்ற காரியங்களை ஏன் அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் நிதானித்து பாருங்க. ஏனென்றால் இன்றைக்கு இவைகளெல்லாம் ஒரு உயர்வான காரியமாய் காணப்படுகின்றது. அதாவது துதித்தல் வர்ஷிப் லீடர், இன்றைக்கு அப்போஸ்தலர், டாக்டர், ரெவரன்ஸ் என்று சொல்லி எல்லாம் காணப்படுகின்றது. மனுஷனுக்கு உயர்வை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை, மாற்றமில்லை. தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். ஆனால் நாங்களாய் போய் எங்களுக்கு அப்போஸ்தலர், டாக்டர், ரெவரன்ஸ் என்று நாங்களே எங்களுக்கு ஒரு நாமத்தை சூட்டுவோமானால், அதை நாங்கள் எங்களுடைய முயற்சியினாலே பெற்றுக்கொள்வோமானால், அதை நாங்களே எங்களுக்கு அடையாளப்படுத்தி கொள்வோமானால், அது நாங்கள் பெருமைக்கு ஏதுவாய் சுதந்திரித்துக் கொள்ள விரும்புகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், பெருமையை கர்த்தர் எதிர்த்து நிற்கின்றார் என்று சொல்லி, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கின்றார் என்று சொல்லி. அப்போ தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். மத்தேயு 23:12. தாழ்மையுள்ள இருதயம், புத்தியுள்ள இருதயம் உங்களை தேவனுக்கு முன்பாக நிரப்பட்டும். நாங்கள் பூமிக்குரியவைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில் நடந்து பூமிக்குரியவைகளை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை இழந்து விடுவோமானால், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி ஓட தவறி விடுவோமானால், என்னிடத்தில் சொல்ல வார்த்தை இல்லை, எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவன் என்னுடைய இருதயத்திலே, ஆவியானவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த காரியங்களை நான் கனகாலமாய் அடக்கி ஆனால் என்னால் முடியாதபடியினால் நான் இவைகளை சொல்லுகிறேன். என் தேவனுக்கு பிரியமானவர்கள் 5 பேர் 2 பேர் ஒரு இடத்துல கூடினாலும், 1000 பேர் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் கூடினாலும், பார்வைக்கு 1000 பேர், பார்வைக்கு 5 பேர், ஆனால் 5 பேர் கர்த்தருக்கு பார்வைக்கு முன்பாக பெரிதாய் காணப்படுகின்றது. ஏன் என்று சொன்னால், நாங்கள் பாடும்போது கர்த்தரை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், ஹல்லேலூயா பிதாவே என்றெல்லாம் நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு 7:21-23 பாருங்கள், என்னை நோக்கி பிதாவே பிதாவே, கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம். கர்த்தர் என்னத்தை எதிர்பார்க்கின்றார்? துதித்தல் இம்பார்ட்டன்ட், மஸ்ட், துதி மஸ்ட். அதுக்கு நான் எதுவும் சொல்ல வரவில்லை. ஆனால் துதிப்பதை பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற உத்தம இருதயம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத இருதயத்தினால் ஏற்படுகின்ற துதி, அது உலகத்தின் பெருமைகளை அங்கு கொண்டு வந்து போடுகிறது. நான் சொல்லுகிறேன் பப்ளிக்காவே, சில
வர்ஷிப் லீடரை நான் இந்த யூடியூப்பில் போடுறது வர்ஷிப் லீடர் என்று சொல்கிறேன், யூடியூப்பர்ன்னு தான் சொல்கிறேன். அவர்கள் மணிக்கு, பணத்துக்கு, பெருமைக்கு, புகழுக்கு போடுகிறார்களே தவிர வேறு ஒன்றுக்குமே இல்லை. அதை ஆவியானவர் காண்பிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே காணப்படுமானால் அவைகளை நிதானித்து அறிந்து நடக்க அவர் காண்பிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கின்றார். ஏனென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே சொன்னதை யோவான் எழுதி வைத்திருக்கிறார். 1 யோவான் 5:3 தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே தேவனிடத்தில் அன்பு கூறுவதாம். அப்ப தேவனை துதிக்கின்றவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனாய் இருக்க வேண்டும். அப்ப தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தேவனை துதிக்க வேண்டும். அன்பு கூர்ந்து தேவனை துதிக்கின்றவன் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி வாழ வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதா எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றார். ஆனால் தேவனுக்கு ஆகாதவைகளை செய்யும்படி அல்ல, தேவனுக்கு உகந்தவைகளாயும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரதிபலிக்கிறதாயும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏதுவானவைகள் வெளிப்படுகிறதாயும் காணப்படும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். பூமியிலே புகழ் இல்லாமல் போகலாம், பெருமை இல்லாமல் போகலாம், பணம் கிடைக்காம போகலாம், முன் ஆசனங்கள், முதன்மையான ஆசனங்கள், வந்தனங்களை பெற்றுக்கொள்ளாமல் போகலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஓட வேண்டியதும் மற்றவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்க வேண்டியதும் அவசியமாய் காணப்படுகிறது. சபை உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும். சபையிலே இருள் காணப்படக்கூடாது. கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் மகிமைப்படுவார். துதியினாலே கட்டுக்கள் அவிழ்க்கப்படுகிறது. துதியினாலே எரிக்க உடைக்கப்பட்டது. துதி வெரி இம்பார்ட்டன்ட். துதி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் அந்த துதியை சுயநலத்துக்கு பாவித்தால் கர்த்தருடைய கோபாக்கினை அந்த நாள் வரும். ஆண்டவர் சொன்னார், எரிக்கோவை தகர்க்கிறதற்கு யூதா நீ முன் செல்லு, நீ துதி, எரிக்கோ தகர்க்கப்படும் என்று சொல்லி. துதி என்பது விளையாட்டு அல்லங்க. துதி பணம் சம்பாதிக்கிறதுக்கு, துதி பெருமைக்கு, துதி காரியத்துக்கு, புகழுக்கு, மேன்மைக்கு பயன்படுத்துறதில்லை. துதி கர்த்தருடைய மகிமையை விளங்க பண்ணுகிறது. துதி கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. துதி தாவீது கிண்ணறத்தை எடுத்து வாசித்த போது சவுலுக்குள்ளே இருந்த அசுத்த ஆவி விலகி ஓடினது. துதிக்கும் போது எரிக்கோக்கள் தகர்க்கப்படுகிறதா? பிசாசுகள் துரத்தப்படுகிறதா? கர்த்தருடைய மகிமை விளங்குகிறதா? இல்லை, சும்மா துதிக்கும் போது என்ன நடக்க வேண்டுமோ அது நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் அங்கு அசைவாடுகின்றார் என்றது உண்மை. ஜபிக்கும் போது அங்கு நடக்க வேண்டியது நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அங்கு தேவன் அசைவாடுகிறார் என்பது உண்மை. ஆலயத்திலே கர்த்தர் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அங்கு கர்த்தர் இருக்கின்றார் என்றது உண்மை. சும்மா எல்லாரும் ஆலயம் போகிறார்கள், எல்லாரும் துதிக்கின்றோம், நாங்களும் துதிக்கின்றோம். இட்ஸ் வெரி டேஞ்சர். வெளிப்படுத்தலிலே யோவான் எழுதும்போது எழுதுகிறார், 1வது அதிகாரத்திலே, இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கின்ற தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதியிருக்கிற வசனங்களை கைக்கொள்ளுகிறவர்களும் வாசிக்கிறவர்களும் அதை வாசித்து கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. கிரிகைகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக உகந்தவைகளாயிருக்கட்டும். நான் துதியை
ஒன்றும் சொல்ல வரவில்லை. துதி கர்த்தருக்கு முன்பாக உகந்ததாயிருக்கின்றது. அது தூப கலசத்தை போல எழும்புகிறது. ஜோவான் கண்ட தரிசனங்களிலே ஒன்று. அவர்கள் அங்கு தூப கலசத்திலே போட்டபோது அது புகை அப்படியே எழும்பி காணப்பட்டது. அந்த புகை எழும்பும்போது என்ன செய்யும் என்றால் இருக்கிறதை மறைக்கும். சாலமோனுடைய ஆலயத்தை தேவ மகிமை நிரப்பினது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக துதிக்கின்றோம்? ஏன் துதிக்கின்றோம்? மற்றவர்களை துதிக்க வைப்பது இம்பார்ட்டன்ட். அதை பார்க்கிலும் வார்த்தை இம்பார்ட்டன்ட். முதலாவது வார்த்தை, இரண்டாவது அதுக்கு பின்புதான் துதி. ஏனென்றால் துதி வார்த்தைக்கு தான் கொடுக்கப்படுகிறதே தவிர வார்த்தை இல்லாத துதி பிரயோஜனம் இல்லை. என்றால் வார்த்தை என்றால் ஆண்டவராகிய தேவன், வார்த்தை என்றால் ஆண்டவராகிய கிறிஸ்து, வார்த்தை என்றால் பிதா, வார்த்தை என்றால் பரிசுத்த. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி பூமியிலே சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராயிருந்தார். வார்த்தை கிறிஸ்து. துதி கிறிஸ்துவுக்கு. அப்போ கிறிஸ்து இம்பார்ட்டனா, துதி இம்பார்ட்டனா? உங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய வாழ்க்கையில், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கின்ற வாழ்க்கையில் எது இம்பார்ட்டன்ட்? கிறிஸ்து இம்பார்ட்டனா அல்லது துதி இம்பார்ட்டனா? துதி கிறிஸ்துவுக்கு உகந்ததாய், பிதாவுக்கு உகந்ததாய், பிரியமானதாய் காணப்படத்தக்கதான துதியே வெரி இம்பார்ட்டன்ட். மற்றவர்களை வஞ்சிக்காதீங்க, மற்றவர்களை ஏமாத்தாதீங்க, சுயநலத்தினால் எதையும் செய்யாதீங்க. இட் இஸ் வெரி டேஞ்சர். இட் இஸ் வெரி டேஞ்சர். இட் இஸ் வெரி டேஞ்சர். இந்த வேளையில், இந்த காலை வேளையில் நான் இதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். துதியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். அதே நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. வீணான காரியங்களை எடுத்து போடுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால், ஏதாவதுண்டா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இயேசுவின் நாமத்தில்.